ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 416 அப்படிங்கிற ப்ரைஸ் லெவலுக்கு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 400ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதல். பிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 4க்கு வந்துட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 மேக்ஸிமம். 5 உடச்சி மேலே ஏற போகிறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் வர போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர் பை, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில், குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அதிரிபுதிரியாக நெகட்டிவ்லேருந்து, அதாவது கிட்டத்தட்ட -30 கோடியிலேருந்து 5145 கோடி ரூபா பாசிட்டிவாக இது வந்து ஏறி இருக்குது. இதோடைய பர்சன்டேஜ் போட்டால் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 67% குறைஞ்சிருக்கு. Q2Q ரெவென்யூ ஒரு 80 கோடி ரூபாய்க்கு 70 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி தான் -24 கோடியிலிருந்து 5145 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிரிபுதிரியா. அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம்னா -0.5லேருந்து 103க்கு வந்து இபிஎஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவன் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான். ஆடு குவார்ட்டர் ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற இபிஎஸ்ல ஈவன் குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து கம்மியாயிருதுங்கிறது நம்மளுடைய பேட்டர்னாக நம்ம பார்க்குறோம். இப்போ இவன் வந்து இந்த பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ண போகிறானா இல்லாட்டி பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு நல்லா எடுக்க போகிறானான்னு பார்க்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவன் 100 கோடி அந்த ரேஞ்சிலேயே எடுத்துகிட்டு இருந்தவன் இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால எப்படி வந்து இது வந்து அடுத்த குவார்ட்டருக்கு டர்ன் ஆகுதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ இவன் எம்எஃப் வந்து 2.13% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 6.40% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தகவல்கள், இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இப்போ ரேஞ்ச் நமக்கு என்ன குறிக்காட்டுது அப்படின்னு சொன்னாக்க 521லேருந்து 240ங்கிறதுக்கு முன்னாடி 330ங்கிற வேல்யூவோட ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா. அது மாதிரி தான் நடக்கவும் செஞ்சிருக்கு. சரி, 521 உடைச்சா அப்படின்னு சொன்னால் 579க்கும் 621க்கும் ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக சார்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 340 அதை காட்டிலும் கொஞ்சமாக கீழே உடச்சி 310 வந்து இவன் ரிவர்ஸ் ஆகி இவன் போய்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த 330க்கும் 437க்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 380ங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த 380க்கும் 437க்கும் 408 ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், 408 கிட்டக்க வந்து 410 கிட்டக்க வந்துட்டு திருப்பி வந்து 380லேயே அப்படியே வந்து இது ட்ரெண்ட் வந்து மேலே அப்சைட் டர்ன் ஆகிருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, இன்னும் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை இவன் உடைக்கல. இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சி ஒரு பெரிய ஸ்கேண்டல் கொண்டு வந்தான்னாக்கா 330க்கு கீழே இறங்கிடுவான். ஆனால் இவன் வந்து இப்படியே மேலே போய்கிட்டு இருக்கிறான். சரி, இப்படி மேலே ஏறினவன் 408 உடச்சி ஒரு புல்லிஷ் ஸ்கேண்டல் ஃபார்ம் பண்ணால் தான் 437க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். ஸோ இப்போ இவன் வந்து 408க்கு மேலே ஒரு புல்லிஷ் ஸ்கேண்டல் ஃபார்ம் பண்ணான்னா 437 உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறது 437 உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இதுக்கு வந்து லெவல்ஸுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஓடியாந்துடுறான். அப்படி வரும்போது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 521லேருந்து 539 இருக்குது. இதுக்கான மிட் பாயிண்ட் 479. இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்டாக்குக்கெலாம் நம்ம வந்து மிட் பாயிண்ட்டோட சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது தான் ரொம்ப நம்ம கவனமாக செய்ய முடியும். 437 கடந்து 479 உடைச்சிட்டான்னாக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த 479ல் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் இங்கே 408ல் எப்படி கரெக்ஷன் எடுத்துட்டானோ எடுத்துகிட்டு அப்சைடு அப் ட்ரெண்ட்லேயே அவன் கண்டினியூ ஆனான்னா 521 to 539க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமமாக நம்ம பார்த்தோம்னா 568லேருந்து 621க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. மாறா அவன் கீழே இறங்கி 330 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இதுக்கான மிட் பாயிண்ட் ஒன்று கால்குலேட் பண்ணோம். அந்த மிட் பாயிண்ட்டையும் உடைச்சானா 241க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.